கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தோற்கடிக்கப்பட்ட ஒரே காரணத்தால் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை சிறைபிடித்து வருகின்றனர் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 219வது நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் சாமிநாதன், பொன்முடி, மா சுப்பிரமணியன், அரசியல் கட்சித் தலைவர்கள் டிடிவி தினகரன், ஜெயக்குமார், ஜி.கே. வாசன் உள்ளிட்ட பலரும் மரியாதை செலுத்தினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார், தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்துவது தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மத்திய அரசுக்கு போதிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்று குறிப்பிட்ட ஜெயக்குமார், மின் கட்டண உயர்வால் தமிழ்நாட்டில் பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இலங்கை தோற்றது என்ற ஒரே காரணத்துக்காக இனவெறியோடு நம்முடைய தமிழ் மீனவர்கள், நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், குறிப்பாக பாக் வளைகுடா சேர்ந்த மீனவர்கள் அங்கே மீன் பிடிக்க போகும்போது வேண்டுமென்ற இலங்கை கடற்படை கப்பலை மோதி 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு மீனவர் கடலில் உயிர் தப்பிக்கொண்டு தப்பித்து அவர் இறந்து போயிட்டார். ஒரு மீனவர் கடலில் குதித்தவர், அவர் நிலை என்னவென்று தெரியாமல் இருக்கிற நிலையில அவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் மாநில அரசு கொடுக்கணும். இறந்தவருடைய அந்த உடல் தமிழ்நாடு அரசிடம் உரிய மீனவருடைய ஒப்படைக்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக ஒரு மத்திய மாநில அரசுகள் முழுக்க மீனவர்களை காக்க தவறி விட்டது என்கின்ற அந்த நிலைதான் இன்றைக்கு மீனவர் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது மிக 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 அளவிற்கு ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இது.